வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களும் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் திரு தியாகு அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். புதிய இந்தியா உருவாகிறது அப்படின்னு பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட் 2 மாநிலங்களிலையும் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக, மோடிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் இப்படி சொல்றார். உத்தரப்பிரதேச வெற்றியை புதிய இந்தியாவுக்கான கட்டமைப்பாக எடுத்துக்கலாமா? தேர்தல் வெற்றியை ஒரு பிரதமர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்டோடு ஒப்பிட்டு எப்படி பார்க்கிறது பத்ரி? அது அவருடைய கட்சி உறுப்பினர்கள்ட்ட அவர் பேசுகிறார். அதனால் அந்த மாதிரியான ஒரு உயர்வு நவிர்ச்சி இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு தேர்தல் வெற்றினாலேயோ அல்லது சில தோல்விகளாலேயோ புதிய இந்தியாலாம் உருவாகிடாது. அதே இந்தியா தான் இருக்குது. வேலைகள் அதிகம். பாரதிய ஜனதாவுக்கே இப்போ உத்தரப்பிரதேசத்தை கையில் எடுக்கிறாங்கன்னா அது ஒன்றும் அங்கே அவர்கள் செய்ய வேண்டிய பணி அது மிகவும் பின்தங்கிய ஒரு மாநிலம். எக்கச்சக்கமான அடிப்படை வேலைகளை செய்தால்தான் அந்த மாநிலத்தையும் இந்திய சராசரியோட முதல்ல கொண்டு வந்து அதன் பிறகு அதற்கு மேலே கொண்டு போகணும். ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு இதனால ஒரு பெரிய ஷார்ட் இந்த ஆம்னு சொல்லுவாங்க இல்லையா. உத்தரப்பிரதேசம் இந்திய சராசரிக்கு ரொம்ப கீழே இருக்கு. ஆமாம், உத்தரப்பிரதேசமும் பீகாரும் இந்திய சராசரிக்கு கீழே இருக்கின்றன. எல்லா விதமான அளவுகோல்களின்படி பார்த்தாலும் அது கீழே இருக்கிறது. சொல்லப்போனால் இந்தியாவுடைய சராசரியை கீழே இறக்குவதில் மிக முக்கியமான பங்கு அந்த 2 மாநிலமும் ஆற்றிக்கிட்டு இருக்கு. அதனாலேயே செய்ய வேண்டிய வேலைகள் அதிகம். அது அங்கே இருக்கிற மக்களுக்கு அது நன்றாக தெரிகிறது. புதிய இந்தியா உருவாகுதோ இல்லையோ, இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வலு சேர்க்கக்கூடிய 2 முக்கியமான விஷயங்கள்ல ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கும் தங்களுடைய கட்சியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் இது ஒரு முக்கியம். புதிய பாரதிய ஜனதா கட்சிக்கு நிச்சயமாக அது உதவப் போகிறது. திருத்தியாகும். அதாவது இந்த தேர்தல் வெற்றி பாஜகவுக்கு, மோடிக்கு ஒரு பெரிய ஊக்கம் கொடுத்துருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் அதை மிகைப்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் 2 இந்தி பேசும் மாநிலங்களில் தான் இந்த வெற்றி கிடைத்திருக்கு. மற்ற கோவா, மணிப்பூர், பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பாஜக படுதோல்வி அடைஞ்சிருக்கு. 117 இடத்துல 3 இடத்தில்தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது. அதுவும் அகாலிதள கூட்டணியோடு. எல்லா இடத்துலையுமே ஒரு பொதுவான தன்மை என்னவா இருக்குன்னா, இப்போது மாநில ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எதிரான வாக்குகளாக ஆன்டி இன்கும்பன்சிங்கிறது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது உங்களுக்கு. இன்னும் கோவாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாஜக சார்பில் முதல்வராக இருந்தவர் 2 தொகுதிகளில் போட்டி போட்டு 2 தொகுதிகளிலும் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். இப்போ வெளியிலிருந்து தான் ஒருத்தரை கொண்டு போய் அங்கே முதல்வராக்குறாங்க. அதுவும் 40 இடத்துல 13 இடத்தில் வெற்றி பெற்றுவிட்டு அவங்க முதல்வராவதற்கு மற்ற கட்சிகள் ஆதரவெல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இப்படி இருக்கும்போது இது ஒரு கரையில்லாத, எந்த விதமான ஸ்டிங்ஸ் இல்லாத ஒரு வெற்றி கிடையாது. நிறைய இழுக்கு இருக்குது. இப்போ ஊபியில் இவருக்கு, அகிலேஷ் யாதவுக்கு, காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் எதுவுமே நிறையா இல்லைன்னு நான் சொல்லலை. பெரும்பாலும் ஒரு எதிர்மறை வாக்குகள் அதிலிருந்து வரக்கூடியது தான். இப்போ புதிய இந்தியா என்று ஆசைப்படுறதில் ஒரு வெற்றி பெற்றவர் தான் ஆசைப்படணும்னு அவசியம் இல்லை. தோல்வியுற்றவர்களும் ஆசைப்படலாம், அல்லது இந்த தேர்தல் போட்டியில் விலகி நிற்கிறவங்களும் ஆசைப்படலாம். ஆனால் புதிய இந்தியாவுக்கு தேவையான அரசியல், பொருளியல் கொள்கைகளை முன்வைத்து புதிய இந்தியா பற்றி பேசணும். ஏன்னா புதிய இந்தியா பற்றி பேசுகிறது இது புதுசு இல்லை. இந்திரா காந்தி 71க்கு பிறகு புதிய இந்தியா பற்றி பேசினாங்க. இவர் சொல்கிற மாதிரி கரீபி ஹட்டாவை இவர் இன்னொரு மொழியில் சொல்கிறார். வறுமை இல்லாத ஒரு இந்தியா, அவரவரும் வாய்ப்புகளை தேடுகிற, அவர் சொல்கிறத பார்த்தா சலுகைகள் இல்லாதங்கிறார். அதாவது ஒரு சேமநல அரசுக்குரிய சில கூறுகள் இருக்குது பாருங்கள், அதை போக்குகிற புதிய பொருளாதார கொள்கையினுடைய ஒரு கூறாக, அதனுடைய மங்கள வழக்காக நான் அதை பார்க்குறேன். இதை மறைத்து இப்படி சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அப்போ முழுமையாக இந்த மன்மோகன் தொடங்கி வைத்த உலகமயம், இந்த புதிய பொருளாதார கொள்கை இருக்கு பாருங்க, நியோலிபரலிசம், அந்த தாராளவாதத்தினுடைய ஒரு அம்சமாக நம்ம பார்க்குறோம். அதுக்கான ஒரு அறிவிப்பாக தான் நான் பார்க்குறேன். இதை மறைப்பதற்காக இப்படி சொல்கிறாங்கங்கிறது. திரும்ப ராஜீவ்காந்தி 85 வந்த போதும் இதே போன்ற முழக்கத்தை நம்ம கேட்டோம். எனவே நமக்கு இந்த புதிய இந்தியாங்கிற முழக்கம் என்பது புதுசு இல்லை. ஆனால்
புதிய இந்தியாவுக்கென்று ஒரு திட்டம், அது பொருளியல் கொள்கையில் என்ன மாற்றம், அரசியல் கொள்கையில் என்ன மாற்றம், காஷ்மீர் கொள்கையில் என்ன மாற்றம், இடஒதுக்கீட்டு கொள்கையில் என்ன மாற்றம், இதெல்லாம் சொன்னாதான் நம்ம பரிசீலிக்க முடியும். அது இல்லாத வெறும் வாய் வீச்சாக ஒரு வெற்றியை கொண்டாடும் போது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை எடுத்துக்கணும். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அரசியல்வாதிங்கிற நிலையிலிருந்து பிரதமர் வெளியில போய் ஒரு அரச பெருமகனாக, ஸ்டேட்ஸ்மேனாக இந்த கருத்துக்களை சொல்றாருன்னு சொல்றாங்க. அவர் உண்மையில ஒரு அரச பெருமகன் என்ற ஒரு நிலையை அடைந்திருப்பார். வெறும் அரசியல்வாதி இல்லைன்னா தனக்கு பெரும்பான்மை வழங்கப்படாத கோவாவிலோ மணிப்பூரிலோ ஆட்சி அமைக்கிற முயற்சியை முதல்ல கைவிட சொல்லணும். அமித்ஷா கிட்ட சொல்லி, இந்த ஆள் பிடிச்செல்லாம் ஆட்சி அமைக்க வேண்டாம், நமக்கு மக்கள் பெரும்பான்மை கொடுத்திருக்கிற ஊபியில் அமைப்போம், உத்தரகாண்டில் அமைப்போம், மற்ற இடத்துல மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்களோ அதுபடி நடக்கட்டும்னு சொன்னார்னா இவர் அரசியல்வாதிங்கிற எல்லையை கடந்துட்டாரு நம்ம பார்க்கலாம். இல்ல, இன்னொரு கட்சியும் பண்ணணும்ல. யாருக்குமே பெரும்பான்மை இல்லாத போது யாராவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய சூழல் தானே இருக்கு. இவங்க பண்ணலைன்னா இன்னொருத்தங்க பண்ணட்டும். ஏன் இப்ப என்ன அவசரம் உங்களுக்கு? ஒரு மாநில ஆட்சியை போய் எப்படியாவது தனக்கு பெரும்பான்மை கொடுக்காத ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியமும் அவசரம், ஜனநாயக உரிமை என்ன வந்திருக்கு? அதுல ஏதோ தவறு இருக்கா என்ன? ஜனநாயக உரிமையை இவங்க செய்யக்கூடாது. அதான் சொல்றேன். அப்ப எல்லாருமே 2 மாநிலத்துல ஜெயிச்சதுனால இந்த மாநிலத்தை விட்டு கொடுத்துடணும்னு என்ன இருக்க முடியும்? புதிய இந்தியாவை இங்க உருவாக்குற மாதிரி அந்த மாநிலங்களையும் உருவாக்கணும்னு அவங்க முயற்சி எடுக்க மாட்டாங்க. இவங்க கட்சியை எதிர்த்து இவங்க கூட்டணியிலிருந்து வெளியில் போன ஒரு கட்சியை இப்ப ஆட்சி அமைப்பதற்காக ஆதரவு திரட்டிக்கிறாங்க. நீங்க இது காஷ்மீர்ல பார்த்தோம்ல, அவங்க எதிர்த்து, எந்த கட்சியை எதிர்த்து போட்டியிட்டார்களோ அந்த கட்சியோடு கூட்டணி அமைத்துக் கொள்றாங்க. இது அரசியல் அறம் இல்லையே இது? நீங்க உங்களுக்கு எதிராக இல்லை, உங்க தோழமை அமைப்புன்னா அது வேற செய்தி. சுயேட்சைகளை சேர்த்துக் கொள்வதனுடைய பொருள் என்ன உங்களுக்கு? உத்தரப்பிரதேச தேர்தல் வெற்றியோட சம்பந்தப்படுத்தி நிறைய கட்டுரைகள், செய்திகள்லாம் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு 2-3 நாட்களாகவே. இதுல ஜாதிய அடிப்படையில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு பிஜேபி வெற்றி பெற்றது அப்படின்னு ஒரு செய்தி, பிரித்தாளும் சூழ்ச்சியை பிஜேபி கையாண்டது அப்படின்னு சிதம்பரம் கூற குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இப்போ இந்த புதிய இந்தியா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி இந்த கட்டமைப்பு இருக்கா? ஜாதி ரீதியிலான ஒரு கட்டமைப்பு, இல்ல மத அடிப்படையிலான ஒரு கட்டமைப்போட கூடிய புதிய இந்தியா அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நான் உத்தரப்பிரதேச தேர்தலோட சம்பந்தப்படுத்தி நான் கேட்கிறேன், அந்த ஸ்ட்ராட்டஜியோட. இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் பின்னி இதற்கு ஒரு உள்ளர்த்தம் இருக்கிற மாதிரி பார்க்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய முதல் கருத்து. ஏன்னா நீங்கள் பல நேரங்களில் இந்த உயர்வு நவிர்ச்சி எங்கே பார்த்தாலுமே வரும். நீங்கள் மிகப்பெரிய சாதனை புரிந்து விட்டீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதற்கு பெரும்பாலும் ஒரு பொருள் இருக்காது. அந்த நேரத்தில் அந்தந்த மொழியுடைய சில வழக்குகளில் அது வருது, அவ்வளோதான். இந்த புதிய இந்தியா அப்படிங்கிறது அதனால் நான் அதற்கு ஒரு பெரிய பொருளை தர விரும்பலை. ஆனால் நீங்கள் கேட்ட மற்ற விஷயங்களை நிச்சயமாக நம்ம கவனத்தை செலுத்தணும். 2 விதமாக இதை பார்ப்போம். முதல்ல சிதம்பரம் மட்டுமில்லை, தொடர்ச்சியாக காங்கிரஸில் இருப்பவர்கள் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை கையாண்டு, பிரித்தாளும் சூழ்ச்சின்னு இவர் சொல்கிறாரு, இன்னும் சில பேர் இன்னும் விரிவாக நிறைய விஷயங்களை அடுக்குகிறார்கள். அதையெல்லாம் கையாண்டு பாரதிய ஜனதா உத்தரப்பிரதேசத்தில் ஜெயித்து விட்டது அப்படின்னு காங்கிரஸ் தரப்பிலிருந்து வரக்கூடிய வாதங்கள் சிறுபிள்ளைத்தனமானவை. ஏன்னா முதல்ல காங்கிரஸுக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ரோலே கிடையாது. அவர்கள் 4வது ஒரு கட்சியாக தான் இருந்தாங்க. அந்த பழைய பெருங்காய வாசனையை தாண்டி அவர்களுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அவர்கள் மிகவும் முக்கியமானவர்களாக கருதி கொண்டு அவர்களை அகிலேஷ் யாதவ் தன்னோடு சேர்த்து கொண்டார். அதுக்கும் நிறைய இடங்களை கொடுத்தார். அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கலி அதெல்லாம் ரொம்ப தவறானதாக நான் பார்க்கிறேன். அவ்வாறு செய்வதன் மூலமாக முஸ்லீம் வாக்குகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக தாங்கள் பெற்றுவிடலாம் அப்படிங்கிறது அவருடைய ஒரு 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 ஐடியாவாக இருந்தது. அந்த உத்தி பிஎஸ்பிக்கும் கை கொடுக்கல. அதன் பிறகு அதற்கும் ஒரு மாற்றாக பிஎஸ்பி முஸ்லீம் வேட்பாளர்களை மிக அதிகமான அளவுக்கு நிறுத்தணும் அப்படிங்கிறத நோக்கி போனது. இந்த ஒவ்வொருவருடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, அந்த திட்டத்துக்கு மாற்றாக நம்மகிட்ட என்ன திட்டம் இருக்கு அப்படின்னா, மொத்தம் இங்கே 3 பேர் தான் களத்தில் இருக்காங்க. காங்கிரஸ் ஒரு மைனர் பார்ட்னர். இந்த 3 பேர்ல 2 பேர் கிட்டத்தட்ட வழக்கமான ஒரு வழிமுறையை பின்பற்றும் பொழுது, பாரதிய ஜனதா தன்னுடைய வழக்கமான நடைமுறையோடு வேறு சில மாற்றங்களையும் கொண்டு வந்தது. அவருடைய வழக்கமான நடைமுறையில் எப்போவுமே ஒரு ரிலிஜியஸ் போலரைசேஷன் இருக்கும். அதை சில பேர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது யோகி ஆதித்யநாத்தா இருக்கலாம், அல்லது அவர்களுடைய
கட்சியில் இருப்பவர்கள், கட்சிக்கு வெளியில் இருப்பவர்கள் போன்ற பலர் வந்து தொடர்ந்து ஒரு அயோத்தி பிரச்சனை அங்கே எப்போவுமே இருக்குது. அதோடு கூட உங்களுக்கு வந்து முசாஃபர் நகர், தாத்ரி போன்ற பல்வேறு விஷயங்கள், அது யார் உருவாக்கினார்கள் அப்படிங்கிறதுக்குலாம் போக வேண்டாம். அதெல்லாம் வந்து கணிஞ்சு கொண்டே இருக்கக்கூடிய சில விஷயங்கள். அது தொடர்ந்து ஒரு ஓரமாக புகைய விட்டு கொண்டு இருக்கும் பொழுது இந்த காஸ்ட் கோலிஷன் அப்படிங்கிறது வந்து இது இப்பொழுதெல்லாம் உருவாக்கப்படலை. இதுவும் 2014 தேர்தலுக்கு முன்பிருந்தே இதை பற்றி சில செயல்பாடுகளில் வந்து பாரதிய ஜனதா ஈடுபட்டுருச்சு. முக்கியமாக இந்த தலித் கட்சிகள், தலித் ஜாதிகள் பலவற்றை, அது வந்து மாயாவதிக்கு ஜாதவ் அப்படிங்கிற ஒரு ஜாதியை சேர்ந்தவர், அது அதோடைய மிக பெரும்பான்மையான சப்போர்ட் அவருக்கு இருக்கு. ஆனால் அதை தவிர இன்னும் பலரை தங்களை நோக்கி ஈர்ப்பதற்கு 10 வருடத்துக்கு மேலாகவே வந்து பாரதிய ஜனதா அங்கே முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி ஒரு தீவிரமான ஆராய்ச்சிகள், புத்தகங்கள்லாம் வந்திருக்கு. இதை பற்றி அவர் எந்தெந்த சிறு பழங்குடி அல்லது ஷெட்யூல்டு அட்டவணை பிரிவினரோட என்ன மாதிரியான தொடர்புல வந்து பாரதிய ஜனதா ஈடுபட்டுக்கிட்டே, நீங்க அதை ஆரோக்கியமாக தான் பார்க்குறீங்க. இப்பொழுதைக்கு நான் வந்து அதை வந்து ப்ளஸ் மைனஸ் ஆங்கிளில் பார்க்கலாம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் பிற்படுத்தப்பட்டவர்களில் ஒரு ஜாதிக்காக மிக அதிகமான அளவுக்கு ஒரு சப்போர்ட் பேஸை வந்து முலாயம் சிங், அகிலேஷ் யாதவுடைய கட்சி உருவாக்குது. அது ரொம்ப டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் அவர்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணமே அவர்களுக்கு இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சமாஜ்வாதி கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ரொம்ப சிம்பிளான காம்பினேஷன், யாதவ் முஸ்லிம். இதை வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியை பிடித்து விடுவோம் அப்படிங்கும் பொழுது கட்டாயமாக மற்ற ஜாதியினருக்கு ஒரு வருத்தம் வந்துகிட்டே இருக்கு. அதை வந்து இவங்க கேபிட்டலைஸ் பண்றாங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஆப்வியஸான, இது வந்து இதுல வந்து ஒரு சித்தாந்தங்கள்லாம் கிடையாது. ரொம்ப வெளிப்படையாக பல்வேறு ஜாதி குழுமங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எந்த விதத்துல நாம எவ்வளவு அதிகமான ஆட்களை அரவணைக்க முடியுங்கிறதுல பாரதிய ஜனதா வெற்றி கண்டிருக்கு. இதை பிரித்தாளும் சூழ்ச்சின்னு பார்க்கணுமா இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கணுமா? ஏன்னா 150 முக்கியத்துவம், இதுவரைக்கும் தேர்தல் அரசியல்ல முக்கியத்துவம் பெறாத ஒரு 150 சமூகத்தினருக்கு பிஜேபி இந்த முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அந்த வாக்குகள்லாம் ஏற்கனவே பிரதானமாக இருக்கக்கூடிய சமூகத்தினரை தாண்டி மற்ற வாக்குகள் அக்குமுலேட் ஆனதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அதாவது இந்த தேர்தல் வெற்றிக்கு பின்னால் இருக்கிற அரசியலை குறைத்து விட வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியினுடைய தொடர்ச்சி தான் இது. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வகை முடிவும், இந்த தேர்தல் இன்னொரு வகை முடிவும் வந்துடல. ஒரு பெரிய வெற்றி ஊபியில் பிஜேபிக்கு அப்பயே கிடைச்சிச்சு, வாரணாசியில் மோடி நின்ற அந்த நேரத்திலும் கிடைச்சிச்சு. ஒரு தொடர்ச்சி தான் இது, பெரிய அளவில் அதிலிருந்து இது மாறுபடலை. இரண்டாவது, தேர்தல் வெற்றிகளுக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய அரசியல் காரணங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்த சோஷியல் இன்ஜினியரிங் என்று சொல்லப்படுகிற சாதி கூட்டணிகளுக்கு முதன்மை கொடுக்க வேண்டிய தேவையில்லை. சாதி அரசியல் தீவிரமாக இருக்கிற பகுதியில் கூட நான் அடிக்கடி சொல்லக்கூடியது, 77ஆம் வருட பொது தேர்தலில் என்ன சாதி கூட்டணிகளெல்லாம் மீறி நெருக்கடி நிலைக்கு எதிராக வட மாநிலங்கள் மொத்தமாக வாக்களித்தாங்க. இந்திரா காந்தியும் தோற்று போனாங்க, சஞ்சய் காந்தியும் தோற்று போனார். எங்கேயுமே உங்களுக்கு தென் மாநிலங்களை தவிர வேறு எங்கேயும் அவங்களால வெற்றி பெற முடியல. அப்படி ஒரு அரசியல் வீச்சு இருந்துச்சு. இப்போ இதில் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த அந்த காங்கிரஸ் எதிர்ப்பு, காங்கிரஸ் கொள்கைகள் எதிர்ப்பு அலை என்பது ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக இதை பார்க்குறேன். இன்னொன்று என்னன்னா, ஏன் காங்கிரஸ் கூட்டணி அகிலேஷ் யாதவுக்கு ஒரு சுமையாக அமைஞ்சிச்சுங்கிறதுக்கும் கூட முக்கியமான ஒரு காரணம் அவங்களுடைய அமைப்பு பலவீனம் என்பதையெல்லாம் தாண்டி பழைய காங்கிரஸினுடைய தொடர்ச்சி தானே. அவங்களுக்கு ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் அதே காங்கிரஸ் தான், காங்கிரஸ் எதிர்ப்பு தான் இங்கே வருது. அது குறிப்பாக எந்த பகுதிகளுக்கு பொருந்துதுன்னா, அவர் டிடி கிருஷ்ணமாச்சாரி அரசியலமைப்பு பேரவையில் சொன்ன மாதிரி இந்தியா வேணுமா ஹிந்தியா வேணுமா உங்களுக்குன்னு கேட்டார் பாருங்க. இது ஹிந்தியாவில் கிடைத்திருக்கிற வெற்றி தான் இது. அந்த பகுதிக்கு வெளியில், இந்தி பேசும் பகுதிகளுக்கு வெளியில் வேற ஒரு அரசியல் இருப்பதை சின்ன சின்ன அளவில் மணிப்பூர், கோவா, பஞ்சாப் கூட மெய்ப்பித்து இருக்குது. ஊபி, உத்தரகாண்டுக்குன்னு தான் ஒரு அரசியல் இருக்கு. இந்த வாக்குகளை திரட்டி பத்திரமா வாக்குச்சாவடிக்கு கொண்டு போகிற இடத்துல தான் சாதி கூட்டணிகளுடைய பங்கு வருது. அதுக்கு எந்த பங்கும் இல்லைன்னு நான் சொல்லலை. அப்போ ஒரு பாஜக ஒரு அரசியலை நாங்கள் ஜாதி கடந்து கடைப்பிடிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய கட்சி கூட அந்த சாதி அரசியலுக்குள் நுழைந்து தான் தன்னுடைய வாக்குகளை பாதுகாத்து கொள்வதற்கும் திரட்டுவதற்கும் முடிஞ்சிருக்கு, கிடைக்கிற வாக்குகளை கொண்டு வர்றதுக்கு. குறிப்பாக ஊபியில் இஸ்லாமியர்கள் ஒரு கணிசமான தொகையில் இருந்தும் கூட
அவர்களால் ஒரு செல்வாக்கு செலுத்த முடியாமல் போனதற்கு காரணமே இவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டோம், நமக்கு ஒரு ஹிந்து கன்சாலிடேஷன் வேண்டும், அதுக்காக கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பேசியிருக்கிறோம். அவங்க என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, என்னென்ன பகுதிகள் என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியும். இல்ல அப்ப இஸ்லாமியர்கள் வாக்கு பிஜேபிக்கு கிடைக்கவே இல்லைன்னா பெரும்பாலும் இல்லை, அரசியலாக கிடைத்திருக்கு ஒரு பகுதி, அது வேறு செய்தி. அது ஆனால் பெரும்பாலும் இவங்களுக்குள்ள பிரித்து கொண்டாங்க. இப்போ ஏற்கனவே மாயாவதியில் கன்ஷிராமும் யாதவ் முலாயம் சிங் யாதவும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றாங்க. இப்போ மாயாவதியையோ அல்லது இவரை யாதவையோ நம்பி ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்பதற்கு நம்பத்தக்க ஆட்களே இல்லை இவர்கள் என்பது கடந்த காலத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. மாயாவதி என்ன பண்ணாங்க, பாதி காலம் என்னுடைய பதவி, பாதி காலம் உங்கள் பதவின்னு பாஜகவோட இவர்களே கூட்டு சேர்ந்தாங்க. அணுகுலை பிரச்சனை வரும்போது என்ன பண்ணாங்க, இதே முலாயம் சிங் யாதவினுடைய ஆதரவை காங்கிரஸ் ஆட்சி பெற்றுக்கொண்டாங்க. முழுக்க சந்தர்ப்பம். எனக்கு இதை ஏன் நான் வலியுறுத்துறேன்னா, இதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு படிப்பினை இருக்கு. நாங்கள் பாஜகவை தடுக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஊழல்வாதிகளையும் சந்தர்ப்பவாதிகளையும் தோளில் சுமக்கிற ஒரு போக்கு இங்கே சமூக நீதி ஆற்றல்கிட்ட வருது. அந்த முயற்சி வெற்றி பெறாது என்பதற்கு தான் இது முக்கியம். இஸ்லாமியர்கள் வாக்கு பிஜேபிக்கு போயிருக்கு அப்படின்னு ஒரு கால்குலேஷன்ல சொல்றாங்க. இல்ல இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. சிறுபான்மை மக்களே எல்லோருக்குமான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறத மீறி சிறுபான்மை மக்களோட ஒத்துழைப்போட பெரும்பான்மை மக்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க, அவங்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படித்தான் யூகிக்க வேண்டியிருக்கே தவிர நமக்கு அந்த தரவுகள் நமக்கு கிடைக்க போறது கிடையாது. யாருடைய வாக்கு யாருக்கு போய் சேர்ந்திருக்குங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் நம்மள்கிட்ட கிடையாது. ஒரு எக்ஸிட் போல் இதற்கென்று தனியாக நீங்கள் இன்னொரு போல் ஒன்று நடத்தி நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள்னு கேட்டால் ஒழிய உங்களுக்கு அது கிடைக்க போகிறதில்ல. ஆனால் சில இடங்களில் சில ஊகங்கள் முன்வைக்கப்படுது. ஏன்னா அந்த ஏழு பாகமாக நடந்த இந்த தேர்தலில் ஒவ்வொரு பகுதியிலுமே பாரதிய ஜனதா மிக அதிக இடங்களை பெற்றிருக்கு. அதில் முஸ்லிம்கள் மிக அதிகமாக இருக்கிற, அதாவது அந்த மாநிலம் முழுமைக்குமாக கிட்டத்தட்ட 20% வாக்குகள் அவர்கள்ட்ட இருக்கு. அதுல சில பகுதிகளில் அவர்களுக்கு அதற்கும் மேலேயும் இருக்கு. ஒரு தனி தொகுதி நீங்க எடுத்துக்கிட்டீங்க 40%க்கும் மேலேயும் சில இடங்கள்ல இருக்கு. அங்கேயும் சில இடங்களை அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். முஸ்லிம் வேட்பாளர்களை நிறுத்தாமல் இந்து வேட்பாளர்கள் நிறுத்தி ஜெயித்திருக்கிறார்கள்னா அந்த வாக்குகளும் கொஞ்சமாவது வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷனை தான் நீங்க கொடுக்க முடியுமே தவிர அதுல சில ட்விஸ்ட்லாம் சொல்றாங்க. முக்கியமாக முஸ்லிம் பெண்கள் வாக்களித்திருக்காங்க, அதற்கு பின்னால வேற இந்த முத்தலாக் போன்ற விவகாரம்லாம் இருக்கு அப்படின்னு அதை நான் இப்பொழுதைக்கு அந்த மாதிரி நேரடியாக சொல்லிவிட முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுல நீங்க மொத்தமாக பார்க்க வேண்டியது இந்த இதெல்லாம் தாண்டி இந்த காஸ்ட் கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி வேற ஒரு காரணத்துக்காக தான் அடிப்படையில் இன்னும் மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்கு அப்படின்னா நான் பார்க்க விரும்பல. இது மிக முக்கியமான பங்கை வகித்திருக்கு. அடிப்படையில் அகிலேஷ் யாதவுக்கு இன்னொரு டேர்ம் கொடுக்க அந்த மக்கள் விரும்பலைங்கிறது இருக்கு. அதோட கூடவே மாயாவதிக்கு ஒரு டேர்ம் கொடுக்கறதுக்கும் அவர்கள் விரும்பலை. அப்ப இது ரெண்டு பேர். இப்போ உத்தராகண்ட் தேர்தல் வேற, காங்கிரஸ் இல்லைன்னா நீங்க பாரதிய ஜனதாவுக்கு கொடுக்கணும். இங்க 3 ஆட்கள் இருக்காங்க, அதுல 3ஆவதாக இருந்தவர்கள் முன்னாடி வராங்க. அப்ப அதுல பல விஷயங்கள் இருக்கு. இது வெறும் 2014 தொடர்ச்சியாக மட்டும் இதை பார்த்து விட முடியாது. யாருமே அப்படி எழுதலையே. வேவ் தொடருது அப்படின்னு சொன்னா அது தொடருதுன்னு யாராவது அதை கணிச்சாங்களா? யாருமே கணிக்கல. அப்ப நிறைய ஒர்க் கீழ்த்தளத்தில் நடந்திருக்கு. ஒருவேளை நம்ம அந்த வாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா 3 வருடம் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி மீதான வெறுப்பும் இன்னொரு விதத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறதையும் நம்ம சேர்த்தே தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. ராஜஸ்தான் யூனிவர்சிட்டியில வங்கி நிதி சார்ந்த படிப்புகளுக்கு பதிலாக பகவத்கீதை, வேதங்கள், கிருஷ்ணர், மகாவீர், மகாத்மா காந்தி, யோகா இது சார்ந்த படிப்புகளை அறிமுகப்படுத்துவதற்கு அந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் முடிவு செஞ்சிருக்கிறாங்க. என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, இந்தியப்படுத்துதல், கல்வியை இந்தியப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்க்கலாம்? அதாவது எல்லா இலக்கியங்களிலும் மக்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கு, வேதங்கள் உட்பட. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அது என்ன செய்ய முடியாதுன்னா, இக்காலத்திய அறிவியலினுடைய இடத்துக்கு அதை கொண்டுட்டு வர முடியாது. இதை ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோட, ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. எல்லாத்தையும் ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர் வேதங்களை கூட படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனால் இது அப்படி இல்லை. இவற்றை ஒரு புனித நூல்களாக கருதி இதை ஒரு சாக்கா காட்டி அதுலேயும் இருக்குது
காமர்ஸ் இருக்குது, அதுலேயும் எல்லாம் இருக்குது, அதுலேயும் மேனேஜ்மெண்ட் தியரிஸ் இருக்குது என்று கொண்டு வந்து இதை சேர்ப்பதுன்னு சொன்னால், அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இந்த இலக்கியங்களில் மட்டும் இல்லை, வேறு மதங்கள் சார்ந்த இலக்கியங்கள் வேதங்களில் கூட எல்லாமே இருக்குது. இப்போ அதையும் கூட எடுத்து படிக்கலாம் இல்லையா? நமக்கு என்ன மறந்துடக்கூடாதுன்னா, சமஸ்கிருதம் என்பது மருத்துவக் கல்லூரியில் கூட கட்டாய பாடமாக இந்த நாட்டில் இருந்திருக்குது. உங்களுக்கு நீதி கட்சி ஆட்சி வந்த பிறகு தான் அதை எடுத்தாங்க உங்களுக்கு. அப்போ இதனுடைய நோக்கம் என்ற ஒரு மொழி கல்வி ஆராய்ச்சி, கடந்த கால மருத்துவம் அதை கற்றுக்கொள்வது என்பதை காட்டிலும் இதற்கு ஒரு வகுப்பு சார்பு இருக்குது. அந்த வகுப்பு சார்பில் இருந்தால் இந்த சிந்தனைகள் வருது. அனைவருக்குமான கல்வி என்பதை மறுக்கிற சிந்தனைகளின் ஒரு கூறாகத்தான் இதை நம்ம பார்க்கணும். இது இந்தியனைஸ் என்பதை காட்டிலும் இது உண்மையில் ஒரு இந்துத்துவ மையப்படுத்துவதைத்தான் இந்தியனைசேஷன் என்று சொல்கிறாங்க. பத்ரி, இது பதிலாக இதோடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத ஒன்று கொஞ்சம் பார்க்கணும். பொதுவாக செய்தித்தாளில் வரதை உடனடியாக அப்படியே நம்பணும்னு நான் நினைக்கல. மாற்றாக அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. கூட சேர்த்து கொள்கிறேன் அப்படிங்கிறதுலையே நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கலாம். அதை தனியாக எடுத்துக்குவோம். இவர்கள் வரிசையாக அந்த ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாங்க. ப்ரொஃபஸர் நவீன் மாத்தூர் அப்படிங்கிறவர் சொல்கிற மாதிரி சாப்டர்ஸ் பை த ஃபாரின் ஆத்தர்ஸ் அப்படின்னு வரிசையாக சில பேர்களுடைய பேரெல்லாம் சொல்லிட்டு அவர்களுடைய சிந்தனைகள் எடுத்து வெளியில் வைக்கப்பட்டு அந்த இடத்தில் இவையெல்லாம் வருகின்றன அப்படிங்கிறது எனக்கு ஏற்கவே முடியாத ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஏன்னா மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரி என்பது மிக நவீன காலத்தில் தான் வந்தது. இதோடைய கூறுகள் ஆரம்பத்தில் அது எல்லா நாடுகள்லையும் பல்வேறு விதங்களில் அவர்களுடைய ஒர்க்ஸில் இருக்கலாம். ரிலிஜியஸ் ஆஸ் வெல் அஸ் செக்குலர் ஒர்க்ஸ். இப்போ ஒரு அர்த்த சாஸ்திரத்தில் இருக்கலாம், திருக்குறளில் இருக்கலாம். இன்றைக்குமே அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. திருக்குறளில் நிர்வாகவியல் கருத்துக்கள் அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதப்பட்டு நிறைய ஆராய்ச்சிகள் நடக்குது. பகவத்கீதையில் நிர்வாகவியல் கருத்துக்கள்ங்கிறத பற்றியும் நிறைய எழுதப்பட்டு இருக்கு. இவற்றையெல்லாம் என்ன பண்றோம் நம்மனா, மாடர்ன் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் கத்துக்கிட்டதுக்கு பிறகு இதில் இருக்கிற எந்த கூறு இந்த பழமையான ஒர்க்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ பாருங்க, அவ்வளவு முன்னாடியே நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு விதத்துல கொஞ்சம் பெருமிதமும், இன்னொரு விதத்துல அதுல மேற்கொண்டு நம்ம கத்துக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா, இந்திய முறைன்னு ஒன்று இருக்கா, அது எல்லா மதங்களுக்கும் எல்லா மதங்கள்ல இருக்கிற இலக்கியங்களுக்கும் கூட பொருந்துமா? அது இருக்கலாம். அது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இதுல ஒரு எக்ஸ்பர்ட்டாக நான் சொல்ல முடியாது. ஆனா இப்ப இந்திய அப்படின்னு வரும்பொழுது அது வெறும் இந்து மதம் மட்டுமில்லை. இவங்குமே லார்ட் மகாவீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்தருடைய பேர் அங்கே ஏன் இல்லை அப்படின்னு தெரியல. அந்த ஃபுல் லிஸ்ட்ல அது இருக்கா இல்லையான்னு தெரியல. நிச்சயமாக வேத, புராண, பௌத்த, ஜெயின மதங்களுடைய பல்வேறு ஒர்க்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கூறுகள், அறிவியல், கணித தாண்டி தத்துவம் மற்றும் வேறு பலவற்றிலையும் என்னென்ன சாரங்கள் இருக்கு அப்படிங்கிறத எடுத்து பார்க்கறதுல தவறில்லை. ஆனால் அவை மாடர்ன் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸை தள்ளி வைத்து விட்டு படிப்பதற்கு உகந்தவை அப்படின்னு நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். மாடர்ன் கான்செப்ட்ஸ் அப்படியே இருக்கணும். வேண்டுமென்றால் இதை நீங்கள் கூட வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே நிச்சயமாக பாரதிய ஜனதாவிலும் ஆர்எஸ்எஸ்லும் இருக்கக்கூடிய பலருடைய ஒரு கருத்து இந்த அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பழைய நம்முடைய இலக்கியங்கள்லையும் தத்துவங்கள்லையும் கிட்டத்தட்ட இந்த உலகுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. அது குவாண்டம் பிசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து மேனேஜ்மெண்ட்லேருந்து கணிதத்திலேருந்து எல்லாமே இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு கூற்று தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது உண்மை இல்லை. அதே சமயம் அதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதையும் உண்மை இல்லை. இப்போ இதை சரியான கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது அதை கிரிட்டிக்கலாக, நான் தியாகம் சொல்கிறதை ஏற்றுக்கொள்கிறேன், இதை கிரிட்டிக்கலாக பார்க்கும் பொழுது அவர்கள் சிலவற்றை சரியாக சொல்லியிருக்கலாம், சிலவற்றை சரியாக சொல்லாமல் விட்டிருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத ஏதோ ஒரு உரைகளில் வைத்து நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லும் பொழுது அது ஓகே. ஆனால் இவை எல்லாம் எங்களிடம் இருக்கின்றன அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக நம்ம பின்னோக்கி தான் போவோம். மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரிஸ் எல்லாத்தையும் நீக்காம கூட வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கீங்களா? அதாவது மேனேஜ்மெண்ட் என்று சொல்கிறதுல முக்கியமாக வர்றது மேனேஜ்மெண்ட். இப்போ இவங்களுடைய மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் பூராவுமே ஒருத்தரை எப்படி வேலை வாங்குவது என்பது தான். அவர்கள் நீலச்சட்டையோ காக்கி சட்டையோ வெள்ளை சட்டையோ எல்லாரும் கூலிகள், அவங்கள எப்படி வேலை வாங்குவது தான் மையமாக மேனேஜ்மெண்ட்டுன்னு கொண்டுட்டு வர்றாங்க உங்களுக்கு. இப்போ நமக்கு இங்கே தேவைப்படுவது என்னென்னா மனிதநேயம் சார்ந்த மேலாண்மை பற்றிய
பேச வேண்டியிருக்கு சமூக ஒழுங்குக்காக. இப்போ ஒரு உதாரணமாக ரோமன் கத்தோலிக்க மதத்தினுடைய ஸ்ட்ரக்சரலிசத்தை லெனின் ஸ்டடி பண்ணாருன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், எந்தெந்த வேலை யாராருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படணும் அவங்கள்ட்டே கொடுக்கணும், எல்லாத்தையும் வந்து குவிக்கக்கூடாது. இது வந்து அவங்க மத சார்ந்த ஒரு அமைப்பில் கட்டமைப்பில் ஒரு விதியை கடைப்பிடிக்கிற நடைமுறையில் பண்ணுறது இல்லைங்கிறது வேறு செய்தி. ஆனால் இது அடிப்படை. உங்களுக்கு இது போன்ற ஒரு படிப்படியான கட்டமைப்பெல்லாம் பல இடங்கள்லேருந்து கிடைக்கும், பல சமயங்கள்லேருந்து கிடைக்கும். நீங்கள் புத்தர்கிட்டேருந்தும் கற்றுக்கொள்ளலாம், திருவள்ளுவர்கிட்டேருந்தும் கற்றுக்கொள்ளலாம், அல்லது இது போன்ற சமய கருத்துக்கள்லேருந்து அவற்றில் என்னென்ன இருக்கோ மூடநம்பிக்கைகளாகவும் மனித ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிறவையாகவும் இருப்பவற்றை ஒதுக்கி தள்ளிவிட்டு அதை எடுத்துக்கொள்றதுக்கான இது சாதாரணமாக மாணவர்களே படிக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். பாடத்திட்டங்களுக்குள்ள வருகிற போது என்ன பிரச்சனை வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? பாடத்திட்டங்களுக்கு வரும்போது என்ன ஆகும்னா அது ஒரு புனிதப்படுத்தப்படும், அதன் மீது கேள்விகள் கேட்க முடியாத ஒரு நிலை கொண்டுட்டு வரப்படும். இந்த பேரில் வேறு ஒரு கருத்து திணிப்புக்கு தான் அது வழிவகுக்கும். உங்களுக்கு நீங்கள் சாதாரண மேல் படிப்புக்குன்னு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு பாடப்புத்தகம் இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை. இது நீங்கள் உயர்கல்விக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் நூலகத்தில் போய் என்ன புத்தகங்களை வேணாலும் எடுத்து படித்து கொள்ளலாம். அதுபோல் படிக்கக்கூடிய புத்தகங்களில் இதுவும் இருக்கலாம், அது அவங்களுடைய பொறுப்பு. அதுவும் இந்த நான் சொல்கிற மாதிரி ஒரு கூர்மையான திறனாய்வு கண் கொண்டு படிக்கிற ஒரு படிப்பாக இருக்குமானால் எதை படிப்பதிலும் மறுப்பு கிடையாது. சரி, அப்படி ஒன்றை புனிதப்படுத்துறது மூலமாக ஏதாவது மத ரீதியிலான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நிச்சயமா வரும். இது வந்து அது மாதிரி நிலைக்கு தானே இட்டு செல்லும். உங்களுக்கு இன்னொன்றை குறைபடுத்துவதற்கும் அது வழி செய்யும் இல்லையா? ஏன்னா இவை இந்த சமய சார்பு என்பது உண்மையில் ஒரு சமூக கருத்தியல் சார்பு, ஒரு சமூக மெய்யியல் சார்பு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லக்கூடிய திருக்குறளுடைய மேலாண்மை கோட்பாடுகளும், சத்துர்வர்ணம் மாயா சிருஷ்டம் என்று சொல்லக்கூடிய கீதையினுடைய மேலாண்மை கோட்பாடுகளும் ஒன்றா இருக்காது. ராஜசகுணம் மத்துசகுணம் இதை பற்றி பேசக்கூடியதும், எல்லா மனிதர்களும் அவங்க வளர்ப்பை பொறுத்து மாறுபடுறாங்க என்று சொல்லக்கூடிய ரெண்டும் ஒன்றா வர முடியாது. இப்போ இது ரெண்டு கடையில் ஒரு திறந்த விவாதத்தை அந்த கல்வி அனுமதிக்குமா? அதுக்கு இந்த கல்வி நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அது இல்லைங்கும் போது இது எதையுமே நீங்கள் திணிக்க வேண்டியதில்லை, சுதந்திரமாக விடுங்க, அவங்க படிக்கட்டும். இல்லை, பொதுவாக மேலை நாடுகளெல்லாம் ஒரு திறந்த விவாதம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர்கள் வந்து பைபிளை தீவிரமான ஆராய்ச்சிக்கு உட்படுத்துகிறாங்க, அதை கடுமையாக மறுக்க வேண்டிய இடத்துலையும் மறுக்கிறாங்க. அதை இவங்க எல்லாமே வந்து அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேயே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் கிடையாது. அது போன்ற ஒரு நிலை இங்கே வரணும் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக அது கோரணும். அந்த இன்டர்ஃபரன்ஸ், தலையீடு இல்லாமல் இவற்றையெல்லாம் கொண்டு வருவதற்கு அந்தந்த கல்லூரிகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்படணும். நீ கொண்டே வரக்கூடாதுங்கிற நம்ம வந்து கொஞ்சம் அந்த நம்முடைய சூழலிருந்து நம்ம பார்த்து பேசுகிறோங்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் இவற்றையெல்லாம் வெளிப்படையாக ஒரு வகுப்பறையில் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு நிலை வரணும். இன்க்ளூடிங் ரொம்ப கிரிட்டிக்கலான கருத்துக்கள், அந்த கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள். ஆனால் ஒரு யூனிவர்சிட்டியோடைய சூழல் அப்படி இன்றைக்கு இருக்கா அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியிலிருந்து ஆரம்பித்து நம்ம ஊர் சென்னை பல்கலைக்கழகம் வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் கிடையாது. அதை எப்படி மாற்றுவது, பாடத்திட்டத்தை மாற்றுவது எந்த அளவுக்கு முக்கியமோ அல்லது பாடத்திட்டத்தை விரிவாக்குவது முக்கியமோ அதே அளவுக்கு வகுப்பறை சூழலை மாற்றுவது, உயர்கல்வியிலையும் கீழே இருக்கக்கூடிய கல்வியிலையும் அது முக்கியம். அப்போதான் வந்து இதற்கு பொருள் இருக்கு. இல்லாவிட்டா அது ஒரு இன்டாக்ட்ரினேஷன் ஆகும். ஒன்றை புனிதப்படுத்திடாம எல்லாமும் பத்தின ஒரு பரவலான புனிதப்படுத்துதல் கட்டாயமாக இருக்கக்கூடாது. கிரிட்டிக்கல், நீங்க பாடத்துல வைக்கும் போதே அதை நீங்க வந்து கிரிட்டிக்கல் ஸ்டடிக்கு தான் உட்படுத்துறீங்க. நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு பேராசிரியர் சொல்லும் பொழுது அதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிறத விவாதத்தில் ஒருவர் பேச முடியும். அதனால் இதை கொண்டு வருவது தவறுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அது கட்டாயமாக இது போன்ற இன்னும் நிறையவற்றை கொண்டு வாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் திறந்த நிலையில் அதை விவாதிக்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும். அது ஏற்படுத்தலைன்னா நிச்சயமாக இது பிரச்சனைக்கு தான் வழிவகுக்கும். திராவிட கட்சிகளிடமிருந்து வாக்காளர்களை பிரிக்க பாரதிய ஜனதா திட்டம் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழகத்தில் தொடர்ச்சியாக வியூகம் அமைச்சிட்டே வராங்க. அது சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் அவங்க திராவிட கட்சிகளுக்கு எதிரான கருத்துக்களையும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. பிஜேபி தலைவர்கள் சொல்ற போது அடுத்த குறி, அமித்ஷாவுடைய அடுத்த குறி தமிழகம் தான் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கா? இந்தியாவை மொத்தமாக எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பாரதிய ஜனதாவுக்கு அடுத்த குறியாக தமிழகம் இருக்க முடியாது. அதைவிட பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்கக்கூடிய, அவர்கள் இன்னும் கால் பதிக்காத இடங்கள்லாம் இருக்குது. கேரளா இருக்குது,
அங்கே இன்னும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. முக்கியமாக அவங்க எதை அவர்கள் குறிவைத்து அடிக்கிறார்களோ, அந்த திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்கிறது இருக்கோ, அது வந்து ஒரு ஒரு வலுவான ஒரு கருத்தியல் தளத்தில் பாரதிய ஜனதா எதை ரெப்ரசன்ட் பண்ணுதோ, எந்த மொழியை உயர்வாக நினைக்கிறதோ, எந்த மதத்தின் அடிப்படையில் மக்களை ஒன்று திரட்டணும்னு வைத்திருக்கோ, அதற்கு ஒரு எதிரான ஒரு கருத்தியல் வந்து இங்கே தமிழகத்தில் பரவலாக இருக்குது. அதனால தான் நீங்கள் இங்கேயும் இல்லாத அளவுக்காக மிக அதிகமாக பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஒரு உணர்வுங்கிறது தமிழகத்தில் இருக்குது. அதற்கு ஆதரவான உணர்வு ஒரு ஓரமாக உருவாகி கொண்டு வந்தாலும், நீங்கள் வந்து வேற ஒரு மாநிலத்தில் இன்றைக்கு ஆந்திராவை போய் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கடுமையான ஒரு வெறுப்புணர்வோடு ஒருவர் வந்து பாரதிய ஜனதாவை அங்கே அணுகுவது கிடையாது. அதனால் அவர்கள் வந்து வாக்களித்துருவார்களானா அது வேற விஷயம். அது வந்து பொலிட்டிக்கல் ஒரு 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 கேம் பிளான் நாங்கள் உருவாக்கணும். ஆனால் நீங்கள் தமிழகத்தில் பலர் வந்து மிக கோபத்தோடு பாரதிய ஜனதா இங்கே உள்ளே வரவிடக்கூடாது, இது பெரியார் மண் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்போ அது வந்து ஒரு 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 மிக வலுவான ஒரு எதிர்ப்புணர்வை, அந்த நெகட்டிவ் ஃபீலிங்கை இவர்கள் மாற்றி நாங்களும் அக்செப்டபிள் ஒரு சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அதற்கு சாதகமாக பலவேறு செயல்பாட்டை அவர்கள் கொண்டு வரணும். அதற்கு வந்து காலம் பிடிக்கும்ங்கிறது தான் என்னுடைய முதல் பார்வை. திருப்தியாக எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாஜக தமிழ்நாட்டில் வேரூன்றுகிற கால் ஊன்றுகிற முயற்சி என்பதெல்லாம் ரெண்டு கோணத்தில் பார்க்கணும். ஒன்று, அவங்க திமுக அதிமுக போல ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு பெரிய கட்சியாக இங்கே மாறுவது. ஏன்னா ஏற்கனவே இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலில் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அது கன்னியாகுமரி மாவட்டத்தில். பக்கத்தில் இருக்கிற கேரளத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு தொகுதி கூட இன்னும் அவங்க வெற்றி பெறலை. அந்த ஒரு தொகுதியில் முயற்சி பண்ணுறாங்க ஓ ராஜகோபாலை வைத்துக்கொண்டு. ஆனால் கட்சி அமைப்பு என்பது கேரளத்தில் சில பகுதிகளில் அவங்க வலுவாக கட்டியிருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து கண்ணூர் மற்ற பகுதிகளில் இப்போ சிபிஎம்முக்கு ஒரு சவாலாக அவங்க வளர்ந்துருக்கிறாங்க. அதுக்கு சில காரணங்கள், தனி காரணங்கள் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஆபத்துன்னு கருதப்படுவது ஏதோ இவங்க ஆட்சி பிடிச்சிருவாங்கங்கிறது அல்ல. அதை விட மோசம் என்னன்னா, சமூகத்தில் இவங்க ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன, இந்த ஆட்சி பிடிக்கணுங்கிற ஆசையினாலையும் கட்சியை கட்டணுங்கிறதுக்காகவும் இங்கே என்னென்ன வேலைகள் செய்வாங்க, அதனுடைய விளைவுகள் என்ன, இதைத்தான் நான் இதாக கருதுகிறேன். ஆனால் பாஜக காங்கிரஸ் ரெண்டை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய நீண்டகால கண்ணோட்டத்தில், ஒரு இந்திய தேசிய கண்ணோட்டத்தில் தமிழ்நாட்டில் அவர்களே ஆட்சிக்கு வருவதை காட்டிலும் இப்படி ஒரு கட்சி ஆட்சியிலிருந்து அதை வேலை வாங்கி கொண்டு போவது அவங்களுக்கு ரொம்ப எளிது. இப்போ அதிமுக பாஜகவுக்கு ஒன்றும் பெரிய தடையாக இருந்துட போகிறதில்ல. ஏதோ சில முனகல்கள் எதிர்த்து முனகலாம் கொள்ளலாமே தவிர அதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் இல்லை. திமுகவும் ஒன்றும் பெருசாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளுமே, திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே ஏதோ ஒரு கட்டத்தில் பாஜகவோடு கூட்டு சேர்ந்து பதவிகளை பெற்றுக்கொண்ட கட்சிகள் தான். இன்று வரைக்கும் அதை வருத்தப்படுறதும் இல்லை. இது மாதிரி நம்ம இப்படி செஞ்சோம், அதனால் இங்கே பாஜகவை அறிமுகப்படுத்திட்டோம், தமிழ்நாட்டு கிராமங்களில் இல்லைன்னா இவங்க தலைவர்களே தெரியாமல் இருந்துச்சு, நம்ம தான் கொண்டு வந்து அறிமுகப்படுத்திட்டோம், மதிமுக உட்பட இவங்களுக்கு யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை. எனவே பாஜகவோடு இவங்களுக்கு பெரிய முரண்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது அரசியலில். உங்களுக்கு இவர்கள் எதை சொல்லி இந்த ஒரு வாக்கு வங்கியை திரட்டி வைத்திருக்கிறார்களோ அதற்கு மாறான சிலவற்றை சொல்லி வாக்கு வங்கியை திரட்டுகிற கட்சி என்பதை தவிர, என்ன பேசுகிறார்கள் என்பதில் வேறுபாடு இருக்குதே தவிர எதை நடைமுறையில் செயலாக்குகிறார்கள் என்பதில் ஒன்றும் பெரிய வேறுபாடு கிடையாது. அதனால வேண்டி இவர்கள் இங்கே ஆட்சிக்கு வருவதற்காகத்தான் இந்த பாடுபடுறாங்கன்னு நான் நினைக்கல. ஒரு நீண்டகால கண்ணோட்டத்தில் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஆசை இருக்கும், நம்மளும் ஆட்சிக்கு போகணும், நம்மளும் பதவி பிடிக்கணும் என்பது. ஆனால் காஷ்மீர், வடகிழக்கு, தமிழ்நாடு இதையெல்லாம் பொறுத்த வரைக்கும், அதாவது ஹிந்தியாவுக்கு வெளிப்பட்ட இந்த பகுதிகள், இந்த கடைக்கோடி பகுதிகள், அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெமோட் பகுதிகள், தொலைவாக இருக்கிற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் தாங்களே வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து காரியங்களை சாதிப்பதை விட இந்த தோற்றம் உள்ள கட்சிகளை வைத்துக்கொண்டு காரியம் சாதிப்பதில் தான் அவங்களுடைய நோக்கம் இருக்குது. நீங்கள் நல்லா மறந்துடாதீங்க, காஷ்மீரில் ஷேக் அப்துல்லாவை கவிழ்க்கும் போது 53 அவரை நீக்கும் போது அவருடைய இடத்தில் கொண்டு வந்து உட்கார வைப்பதற்கு ஒரு காங்கிரஸில் யாரும் கிடையாது, காங்கிரஸ் கிளையே இல்லை அது வரைக்கும். ஒரு பக்ஷி குலாம் முகமது தான் கொண்டு வந்து உட்கார வச்சார் நேரு. உங்களுக்கு பிற்காலத்தில் தான் ஒரு கிளையை உருவாக்கினாங்க. இன்னைய வரைக்கும் அவங்க வந்து ஓமர் அப்துல்லாவோ அல்லது இந்த அம்மையார் முஃப்தி முகமதோ வர்றது தான் அவங்களுக்கு சௌரியமாக இருக்குது தவிர தாங்களே அங்கே பிடிக்கணுங்கிற ஆசையோ முயற்சியோ இல்லை. உள்ளூர்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். தமிழ்நாட்டிலையும் அப்படி தான். எனவே இங்கே முக்கியமான ஆபத்து என்னென்னா, இவர்கள் கட்சி வளர்ப்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய அந்த சோஷியல் இன்ஜினியரிங் இருக்குது பாருங்க,
சாதிகளை மோத விடுறது, சண்டை போடுறது. அது அந்த கட்சிகள் ஏத்துப்பாங்களா? நீங்க சொல்ற மாதிரி எந்த கட்சிகளுக்கு எதிராக பேசக்கூடிய கட்சிகள் ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த வாக்குகளை அவங்க எப்படி மக்கள்கிட்ட இருந்து பெற முடியும்? திருப்பி இவங்களுக்கு பாதிப்பு இல்ல, அதுல முரண்பாடு வரும். மக்களை யார் பக்கம் திரட்டி கொள்றதுங்கிறதுல இவங்க பேசுற செய்திகளுக்கு முரண்பாடு நிச்சயமா வரும். ஆனா இந்த முரண்பாடு எது வரைக்கும் கொண்டு போயிட போறதில்லை. நான் ஒரு அடிப்படை மாற்றம் என்ற நிலைக்கு கொண்டுட்டு போக போறதில்லை. உங்களுக்கு வாக்காளர்களை பிரிக்கிறது அப்படிங்கிறதுல சிரமங்கள் இருக்கு. இல்ல அது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ரொம்ப நாட்களுக்கு செய்யணும் அப்படின்னா கட்சிகளை நீர்த்து போக செய்வதோ இல்ல கட்சிகளோடு இணைந்து செயல்படக்கூடிய முயற்சிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இது நம்ம இதை ஒரு கட்சியை குறைத்து மதிப்பிடுறோம் அல்லது மக்களையும் குறைத்து மதிப்பிடுறோம் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் மூலமாக நான் நினைக்கிறேன். எல்லா கட்சிக்கும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து மாநிலங்களையும் ஒரே நேரத்தில் இல்லாட்டாலும் வெவ்வேறு நேரத்திலேயாவது ஆட்சி செய்யணுங்கிற ஒரு விருப்பம் இருக்குது. நான் ப்ராக்சியாக இன்னொருவரை வைத்து எனக்கு வேண்டியதை செய்து கொள்வேன் அப்படின்லாம் பாரதிய ஜனதா நினைக்கல, காங்கிரஸும் நினைக்கல. காங்கிரஸ் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒரு கட்டத்தில் ஆட்சி செய்திருக்கு. அதன் பிறகுதான் அதோடைய எதிர்ப்பு வலுத்து உள்ளூர் கட்சிகள் உருவாகி அவங்களுடைய அதை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கக்கூடிய திறமையின்மை போன்ற பல காரணங்களால் தான் அவர்கள் ஆட்சியை இழந்திருக்கிறார்கள், காஷ்மீரத்தையும் சேர்த்து. காஷ்மீரில் நேஷனல் கான்ஃபரன்ஸ், முஸ்லீம் கான்ஃபரன்ஸாக இருந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன அந்த கட்சி மிக வலுவான ஒரு இடத்துல இருந்தது. ஆனாலும் ஒரு கட்டத்தில் எல்லா விதமான அஸ்திர பிரயோகங்களையும் செய்து காங்கிரஸ் அங்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் ஒரு வலுவான ஒரு இடத்துல ஒரு மாற்றுக் கட்சியாக தான் அங்கே இருந்தது. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் காஷ்மீரில் ஜம்மு பகுதிகளையும் லடாக் போன்ற இடத்தையும் எடுத்துக்கிட்டா பாரதிய ஜனதா அங்கே ஒரு வலுவான கட்சியாக தான் இருக்குது. அவர்கள் நீங்கள் முக்கியமாக அந்த காஷ்மீர் வேலியில் மட்டும்தான் பாரதிய ஜனதாவால் காலூன்ற முடியல. ஆனால் மற்ற எல்லா இடத்துலையும் அவர்கள் சொந்தமாக தங்களுடைய எம்எல்ஏக்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால தான் இன்றைக்கு பிடிபியோடு சேர்ந்து அவர்களால் ஆட்சி அமைக்க முடியுது. அதே ஜம்முல முழுமையா அவங்களோடது. லடாக் அங்கே காங்கிரஸும் இவர்களும் தான். அங்கே பிடிபிக்கோ நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கோ ஒரு பெரிய இடம் கிடையாது. அதே மாதிரி தான் இங்கேயும் தமிழகத்திலையும் திமுகவோ அதிமுகவோ ஆயிக்குங்க, நாங்கள் சொல்கிறதெல்லாம் மட்டும் செஞ்சுருங்க அப்படின்று நிச்சயமாக பாரதிய ஜனதா பார்க்காது. ஏன்னா இப்போ அவங்க ஏறுமுகத்தில் இருக்காங்க. அவர்களுடைய நோக்கம் இங்கே எப்படி வருவது, எப்படி இங்கே உள்ள மக்களை வைத்துக்கொண்டு நீங்கள் நீங்கள் இந்த பார்வை இருக்கு இல்லையா, அதாவது பாரதிய ஜனதா என்பது ஒரு இந்தியர் ஏறுமுகங்கிறது இப்போ பெற்றிருக்கக்கூடிய வெற்றி. இந்த வெற்றி அதாவது 2014 இருந்தே நீங்கள் 2014க்கு முந்தைய 10 வருடங்களில் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு இறங்குமுகம் கட்டாயமாக. ஒரு வாஜ்பாய் ஆட்சி வந்ததுக்கு பிறகு வேறு பல இடங்கள் அவர்கள், உதாரணத்துக்கு கர்நாடகத்தில் அவர்கள் காலூன்ற முடிந்தது. அதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது அந்த ஒரு 10 ஆண்டுகளில் கீழே இறங்கின கட்சி 2014 மேலே ஏறுது. அது நன்றாக தெரிகிறது. ஒவ்வொரு மாநிலமாக அவர்கள் தங்களுடைய வீச்சை அதிகரித்து கொண்டே வருகிறார்கள். அவர்கள் இல்லாத இடங்கள்லையும் அவர்கள் மிக வேகமாக 2வது இடம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. இப்போ பஞ்சாப்லலாம் அவங்க உண்மையிலே இல்லை. இப்போ அவர்களுடைய அடுத்த கட்டம் பஞ்சாப்ல எப்படி நேரடியாக கால் பதிப்பது, அது சீக்கியர்களையும் தங்களோட கட்சிக்குள்ள கொண்டு அப்படின்னு தான் அவர்கள் பார்க்க போகிறார்கள். அதே மாதிரி தான் தமிழகத்திலையும் ஒரு நீண்ட கால திட்டம் என்று ஒன்று இருக்கும். ஆனால் இன்றைக்கு இது நம்ம தமிழ்நாட்டை வைத்து செய்தி போடுவதனால அடுத்து நேரம் அமித்ஷா இங்கே தான் உட்கார போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றது எனக்கு அது அதெல்லாம் நடக்க போறதில்ல. அது இருக்கும் இப்பொழுது இந்த வரும் 5 ஆண்டுகளில் அது ஒரு பெரிய திட்டமாக அவர்களுக்கு இருக்காது. நிறைவா அது 67ஓடு இந்தியாவில் அனைத்திந்திய கட்சிகள் என்ற இது போயிடுச்சு. காங்கிரஸ் 47லேருந்து 67 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களிலும் அமைப்பு, ஆட்சி எல்லாம் வைத்திருந்தாங்க. 67 அது முதல்ல உடைஞ்சிச்சு. தமிழ்நாட்டில், பஞ்சாபில், ஒரிசாவில் பல பகுதிகளில் இந்த காங்கிரஸ் ஏகபோகம் முடிவுக்கு வந்துச்சு. மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திரம் இந்த மாநிலங்களில் நீடிச்சாங்க. இப்போ யதார்த்தம் என்னென்னா காங்கிரஸோ பாஜகவோ சிபிஐயோ சிபிஎம்மோ அனைத்திந்திய கட்சி என்ற இந்த ரியல் டேர்ம்ஸில் உண்மையான அர்த்தத்தில் ஒரு அனைத்திந்திய கட்சியே இன்னைக்கு இல்லை. இதுக்கு அடிப்படையான காரணமே இந்தியா ஒரு துணைக்கண்டமாக இருப்பதும், பல்வேறு தேசிய வேறுபாடுகள், சமூக வேறுபாடுகள், சமூக அமைப்பிலான வேறுபாடுகள், இது எல்லாத்தையும் உட்கொண்டிருப்பதனால இயல்பாக அது அரசியலில் பிரதிபலிக்கிறது. இதை பாஜகவாலையும் மாற்ற முடியாது, காங்கிரஸாலையும் மாற்ற முடியாது, இடதுசாரி கட்சிகளாலையும் மாற்ற முடியாது.
வருங்காலம் என்பது அந்தந்த தேசியனை சார்ந்துதான் இந்த மாற்றுகளை உருவாக்க முடியும். இந்த அனைத்திந்திய கட்சிகளுக்கான மாற்றுகள் என்பவை, உண்மையான மாற்றுகள் என்பவை இந்த உரிமை போராட்டங்களிலிருந்து வருமே தவிர இந்த தேர்தல் கூட்டணிகளுடைய பலவீனங்களும் சேர்த்தே பார்க்கலாமா? நான் இது ஒரே ஒரு இடத்துல மாறுபடுறேன். தேசிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி கிட்டத்தட்ட அதே அளவுக்கான ஒரு தேசிய கட்சியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆகியிருக்கிறது. அடுத்த சில ஆண்டுகள் என்ன ஆகுறதுங்கிறத பொறுத்து தான் அது தேசிய கட்சியா இல்லையாங்கிறத நம்ம முழுமையான அந்த ஒரு எண்ணம், இவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தில் தேசிய கட்சியான்னு பார்க்க முடியும். மாநில கட்சிகள் தான் இனிமே அப்படின்ற சொல்ற நிலை இப்பொழுது போய் மாநில கட்சிகள் மிகவும் சுருங்கி பல இடங்கள்ல காணா போக ஆரம்பிச்சிருக்கிறதையும் நீங்க பார்க்கணும். இதோட கூட சேர்த்து இன்னும் அடுத்தடுத்த அமர்வுகளில் விரிவாக பேசலாம். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.